2025ஆம் ஆண்டு வரலாற்றில் ஒரு விசித்திரமான வருடமாக அமைந்துள்ளது. இந்த ஆண்டு மற்றும் 1941ஆம் ஆண்டு நாட்காட்டி முறையில் 100% ஒத்துப்போகும் அதிர்ச்சியான உண்மை சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டிலும் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை என்பதால் அடுத்த வார நாட்களும் மாதங்களும் ஒரே வரிசையில் தொடர்கின்றன. இது ஒரு சாதாரண காலண்டர் மாறுதலாகவே இருக்கக்கூடும் என்றாலும் இதற்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் பலர் வரலாற்று விளைவுகளை இட்டு கூறி வருகிறார்கள். 1941 என்பது உலக வரலாற்றில் மிகவும் தீவிரமான 2ஆம் உலகப் போரின் 3 ஆண்டாக இருந்தது. அந்த ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி ஜப்பான் அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரை தாக்கி 2400க்கும் மேற்பட்ட உயிர்களை இழப்புக்கு உள்ளாக்கியது. இதனால் அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபட்டு உலக அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு 7 கோடிக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அரசியல் முடிவுகள், இனப்படுகொலைகள், யுத்தங்களின் தீவிரம் என இவையெல்லாம் 1941 அடையாளமாகும். இந்த வரலாற்று பின்னணி காரணமாக 2025 நாட்காட்டி ஒத்திசைவு பலருக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. இணையத்தில் வரலாறு மீண்டு வருகிறதா என்ற தலைப்புகளில் இதற்கு பெரும் கவனம் செலுத்தப்படுகிறது. ஆனால் இந்த நாட்காட்டி ஒத்திசைவு லீப் இயர்கள் மற்றும் கிரியோகோரின் காலண்டரின் இயல்பான தொடர்ச்சி என்பதையே நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். பூமியின் சூரியனை சுற்றும் காலத்திற்கு ஏற்ப தினங்களும் வாரங்களும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரே வரிசையில் வரும் தன்மை இதற்கு காரணமாகும். இதுபோன்ற ஒத்திசைவுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் ஏராளமாகவே நடந்து வந்துள்ளது. இன்று உலகம் பல சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. காலநிலை மாற்றம், பொருளாதார அசாதாரணங்கள், உலக அரசியலில் பதற்றங்கள், சமீபத்திய விமான விபத்துகள் போன்றவை நமக்குள் பதற்றத்தை அதிகரிக்கின்றன. ஆனால் 1941 நடந்த மோசமான சம்பவங்கள் காலண்டரின் காரணமாக அல்ல, மனிதர்கள் எடுத்துக்கொண்ட தவறான முடிவுகளும் அரசியல் சிக்கல்களும் தான் அவற்றின் பின் காரணமாகும். ஆகையால் 2025ஆம் ஆண்டின் நாட்காட்டி ஒத்திசைவு காரணமாக பயப்பட வேண்டியதில்லை. இந்த சூழலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வரலாறு நமக்கு தரும் பாடங்களையே ஆகும். நம் முடிவுகள், நம் செயல் நிலைமையே வரலாற்றை உருவாக்கும். காலண்டர் என்பது வெறும் ஒரு கருவி மட்டுமே. மனிதர்களின் நடத்தை, ஆளுமைகள் மற்றும் முடிவுகள் தான் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கும். எனவே இணையத்தில் 2025 என்பது அடுத்த 1941 என்று ஒரு பதற்றத்தை உருவாக்கும் செய்திகள் வருவதெல்லாம் நம் அறிவோடு அதை அணுக வேண்டும். உண்மையான ஆதாரங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து உணர்ச்சிகளை ஊட்டும் செய்திகளுக்கு முன் நம் புரிதலை வளர்க்க வேண்டும். 2025 என்பது பயப்பட வேண்டிய வருடம் அல்ல, இது புரிந்து செயல்பட வேண்டிய ஒரு காலம். நம் செயல், நம் நோக்கம் மற்றும் நமது கூட்டு இணைவே நமது எதிர்காலத்தை மாற்றும். வரலாறு நாம் என்ன செய்கிறோமோ அதனால்தான் எழுதப்படும் என்பதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும்.